அ சைவ சித்தாந்த கழகத்தின் ஒருங்கிணைப்பாளரும், தலைவரும் மற்றும் இண்டஸ் வார மின்னுதலின் ஆசிரியருமான திரு பார்க்கவன் சோழன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவருடன் தமிழ் சிந்தனை மரபு அல்லது தமிழ் தத்துவ மரபு குறித்து நாம் உரையாடப் போகிறோம். வணக்கம் பார்கவன். வணக்கம். இப்ப நம்மள்ட்ட பொதுவா பாத்தீங்கன்னா, இந்திய தத்துவ மரபு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்தியாவுல நம்மளுடைய உலகத்துக்கு மூத்த மொழி தமிழ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப தமிழ் தத்துவ மரபு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும் இல்லையா? இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? பொதுவா தற்போது இந்திய தத்துவ மரபு பற்றி நிறைய விவாதங்கள் என்னால பார்க்க முடியுது. இதுல தமிழ் தத்துவ மரபு அப்படின்னு சொல்லும்போது, அது குறித்து நிறைய பேர் பேசுறாங்க. பேசாம இல்ல. ஆனா இன்னுமே அதிகமா பேசப்பட வேண்டும் நினைக்கிறேன். இப்ப பொதுவா இந்திய தத்துவ மரபுன்னு போகும்போது அத்வைதம் மற்றும் வேதங்கள் அதிலிருந்து போவாங்க. தமிழ் தத்துவ மரபு அப்படின்னு நம்ம பேசும்போது, இது தமிழ்நாட்டுக்குள்ள மட்டுமே தான் பரவலாக பேசப்படுது. அதுவும் சில பல சிந்தனையாளர்கள்ட்ட மட்டும்தான் இருக்கு. அப்ப ஏன் அதுன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய தொல்காப்பியமோ அல்லது திருக்குறளோ அல்லது சைவ சித்தாந்தம் மற்றும் ஏனைய தத்துவங்களோ இந்தியா முழுவதும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கா அப்படின்னா, திருக்குறள்லாம் பல மொழிகள்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் அதுக்கான விவாதங்களும் தர்க்கங்களும் இன்னும் உருவாகல. அதனால நம்மளுடைய தமிழ் தத்துவ மரபு பற்றிய புரிதல் இன்னும் ஏற்படலன்னே சொல்லலாம். ஆனா இந்திய தத்துவ மரபு பற்றி பேசுவதற்கு நிறைய பேர் இருக்காங்க. அதனால தொடர்ச்சியா அதை பற்றிய பார்வைகள் இங்க அதிகமாக இருக்கு. நல்லது. இப்ப இந்திய தத்துவ மரபுக்கான அதற்கான தேவை அல்லது நம்மளுடைய தமிழ் தத்துவ மரபுக்கான தேவை இன்னைக்கு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல தத்துவம், தமிழ் தத்துவம் அப்படின்றத தாண்டி தத்துவம் அப்படின்னாலே தத்துவத்தோட தேவை எக்காலத்துக்கும் உண்டு. அது தமிழ் தத்துவம் என்று இல்ல. எந்த மொழியா இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் ஒரு தத்துவ மரபு உருவானாலும் தத்துவ மரபுக்கான தேவை எல்லா காலத்திலும் இருக்கும். ஏன்னா தத்துவ மரபு தான் சிந்தனையாளர்களை உருவாக்குது. அந்த வகையில தத்துவத்துக்கான தேவை எல்லா பக்கம் இருக்கு. அதுல நம்ம தமிழ் தத்துவ மரபுக்கான தேவை கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஏன்னா ஒரு ரொம்ப பண்டைய காலத்துல இருந்தே நம்ம தத்துவத்தோட ஒரு நெருங்கிய உறவு கொண்டிருக்கும். நல்லது. இப்ப மேலை நாட்டு தத்துவங்களை நாம அரைகுறையாக கடன் வாங்கி அல்லது அதுக்கு நாம அடிமைப்பட்டு அத அந்த சிந்தனை மரபுக்கு நமக்கு மேல திணிக்கப்பட்டிருக்குதா? அதாவது இல்ல அப்படி இல்ல. மேலை நாட்டு தத்துவ மரபு அப்படின்னு வரும்போது நம்ம ஒரு சில அறிஞர்களை சுட்டிக்காட்டலாம். திணிக்கப்படுதுன்றத விட இங்க இருக்கக்கூடிய கல்வி முறை எதை எடுத்துட்டு வருது? இந்த கல்வி முறை தான் அதை எடுத்துட்டு வருது. இன்னும் சொல்ல போனா தத்துவ பாடங்கள் அப்படின்றது இங்க மிக குறைவு தானே. தத்துவம் பற்றிய விவாதங்களும் பாடங்களும் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளதான் இருக்கு. பரவலாக இன்னும் எல்லா தரப்புலையும் தத்துவம் பற்றிய விவாதங்கள் நடக்கல. இன்னும் தத்துவத்துக்கான ஒரு பயிற்சியோ அல்லது பாடங்களோ அல்லது அதற்கான அதற்கான கல்வி எத்தனை பேரு படிச்சுட்டு இருக்காங்கன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இன்னொன்னு அதை பற்றிய விவாதங்கள் எவ்வளவு நடக்குது உங்களுக்கு? இந்த இடத்துல தமிழினுடைய சிந்தனை மரபுகள் ஒரு ஒருவேளை மிகைப்படுத்தப்பட்டு வெறும் வெற்று பெருமைப்படுத்தப்பட்டு புகழுக்காக பாடுறதுனால மட்டுமே அது இதா இருக்குதா? இல்ல நீங்க அது கேள்வி சரியானதுதான். என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் தத்துவ மரபு இன்னைக்கு தமிழ் நூல்கள் படிக்கப்படுதான்னு கேட்டா படிக்கப்படல அவ்வளவா. ஆனா ஒரு பெருமை தமிழகத்துல எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு சின்ன ஒரு பாடல் கூட, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி அப்படின்ற ஒரு பாடலை கூட ஒரு பெருமை கருதி அதை சொல்றாங்க. அதோடைய பொருள் இங்க நிறைய பேருக்கு தெரியாது. கல் தோன்றி அப்படின்னும் போது குறிஞ்சி தோன்றி மண் தோன்றா மருதம் தோன்றுவதற்கு இடைப்பட்ட நிலத்திலிருந்து முல்லை மக்கள் தங்களுடைய ஆணிரை காப்பதற்காக வாளோடு போராடினார்கள் என்பதுதான் அதோடைய பொருள். ஆனா இது என்ன ஆயிடுதுன்னா, இவர்கள் சொல்ற பொருள்படி பார்த்தா தமிழ் கல் தோன்றுவது மண் தோன்றுவதற்கெல்லாம் முன்னாடி தமிழும் தமிழர்களும் இருந்தார்கள் என்ற கருத்துல இது பேசப்படுது. அப்ப இந்த அடிப்படை புரிதல் இருக்கிறவங்க தமிழை அணுகும் போது அதை மிகைப்படுத்தியும் பெருமையாகவும் சொல்லலாம். ஆனா நம்ம இங்க நாம எல்லாருக்கும் தத்துவ பாடம், தத்துவ பயிற்சி வழங்குறோமா அல்லது தத்துவம் பற்றிய விவாதங்களை இந்த சமூகத்துல உருவாக்கி இருக்கோமா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. ஏன்னா இப்பதான் அவங்க தமிழை பார்க்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது பெருமைப்படுதல்ல இருந்து தான் அது துவங்கும். அந்த பெருமைப்படுதல் அதுக்குள்ள விவாதங்களோ அதுல இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளோ வரும்போது அதை படிக்க ஆரம்பிப்பாங்க.
படிக்க ஆரம்பிக்கும் போது அதோடைய மெய்ப்பொருள் உணர்ந்து பேச ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் இந்த மிகைப்படுத்துதல் கட்டாயம் இந்த சமூகத்துல இருக்கதான் செய்யும். அது வந்து நம்ம தவிர்க்க முடியாது. நல்லது பார்ப்போம். அ அதேபோல தமிழில் திருக்குறள் போன்ற நூல்கள் இங்க வந்து மத அடிப்படையில பரப்புரை செய்யப்படுதா? திருக்குறள் போன்ற நூல்கள் மட்டும் இல்ல, நீதி நூல்கள் எல்லாமே ஒரு மதம் சார்ந்த நூல்களாக சில அறிஞர்கள் எழுதி வச்சிருக்காங்க. அப்போ மதம் சார்ந்த நூல்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கட்டாயம் தமிழர்களுக்கென்று ஒரு சமய மரபு இங்க இருந்திருக்கு. அந்த சமய மரபு வந்து நிறுவனமயமாக்கப்படாத போதே, அவர்களுக்கென்று ஒரு வாழ்வியல் இருந்தது. இதை ரொம்ப எளிதாக இங்க இருக்கக்கூடிய அறிஞர்கள் என்ன சொல்லிடுறாங்கன்னா, நீதி நூல்கள் எல்லாம் ஜெயினர்களால் உருவாக்கப்பட்டது. அவர்கள் எழுதியது அப்படின்றத ரொம்ப அ எளிதாக சொல்லிட்டு கடந்து போயிடுறாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. தமிழருக்கென்று ஒரு மரபு இருக்குல்ல. இப்ப நீங்க இங்க ஜெயினம், பௌத்தம் வரும்போது தான் வந்த பிறகு தான், இங்கே நம்ம வந்து சைவம் என்கிறதும், வைஷ்ணவம் என்கிறதும் ஒரு நிறுவனமயமாக்கப்பட்ட ஒரு சமயமாக மாற்றி எடுக்கிறோம். அதுவரைக்கும் நமக்கு நிறுவனமயமாக்கப்பட்ட சமயமே தேவைப்படலல்ல. நம்மளுடைய அன்றாட வாழ்வியல்ல சில விஷயங்கள பின்பற்றிக் கொண்டிருந்தோம். பேசிக் கொண்டிருந்தோம். அப்ப நம்மளுக்கு வெளிய இருந்து இன்னொரு விஷயம் வரும்போது, அப்ப நம்மளுடைய விஷயத்த பாதுகாக்கும்போது தான் நமக்கு அதுக்கான ஒரு கட்டமைப்பு தேவைப்படுது. அதுவரைக்கும் நமக்கு அது தேவைப்படல. அப்ப எந்த ஒரு இடத்துலயுமே இன்னொரு நபர் உள்ள வரும்போது தான், அங்க பிரச்சனை உருவாகுது. அந்த இடத்துல நமக்கான ஒரு தனி கட்டுமானம் உருவாக்கப்படுது. அப்ப அப்படி பார்க்கும்போது, திருக்குறள் நமக்கு பொதுவா பார்க்கும்போது எந்த சமயத்த பத்தி குறிப்பிடப்பட்டிருக்காது. ஏன்னா, அந்த காலத்துல இங்க சமயத்தோட தேவை இருக்கல. ஆனா பிற்காலத்துல ஜெயின சமயத்துடைய தாக்கமும், பௌத்த சமயத்தோட தாக்கத்துக்கு பிறகு இங்க சைவ சமய எழுச்சியும், வைணவ சமய எழுச்சியும் உருவாக்க வேண்டிய தேவை ஏற்படுது. இத நம்ம வரலாற்று ரீதியாக தான் அணுகணும். உடனே வந்து திருக்குறள் ஒரு சமயம் சார்ந்தது இல்ல. நம்ம அத இப்படி எடுத்துக்கலாமே. தமிழருக்கென்று ஒரு அறம் இருக்கு. அது வந்து தமிழர் அறம், தமிழர் சமயம். ஏன்னா, காசுப்பிள்ளை என்ன சொல்றாரு? தமிழர் சமயம்னு தான் சொல்றாரு. நீங்க வந்து மற்ற பெயர்கள் அழைக்கப்படக்கூடாது. தமிழர் சமயம் என்கிற பெயர்லயே இத குறிப்பிடலாம் அப்படின்றாரு. அ நல்லது பார்ப்போம். அதாவது இப்ப அ வெளிநாட்ல வந்து அவங்களுடைய கல்வி முறைகள்ல வந்து அவங்க கீழ் நிலையிலிருந்து எவ்வளவு உயர்நிலை படிப்பு படிச்சாலும், அவங்க மரபு சார்ந்த அந்த தத்துவ அறிஞர்கள வந்து தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறாங்க. அவங்க கல்வி முறையில அத கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்படி நம்மளுடைய அ த தமிழ் வழி இந்த கல்வி முறையிலயும் சரி, அல்லது இந்திய வழி கல்வி முறையிலயும் ஏன் இதற்கான முக்கியத்துவம் குடுக்கப்படல? இது ஏன் வந்து இது ஒரு பெரிதா இத ஏன் எடுத்துக்கல? இல்ல இங்க வந்து கல்வின்றது இங்க பல்வேறு சமூக புரட்சி அல்லது கல்வின்றதே ஒரு பெரிய போராட்டங்களுக்கு பிறகு தான் பலருக்கு கிடைக்குது. அப்ப கிடைக்கும்போது அடிப்படை கல்வி ஒரு தொழில், வேலைவாய்ப்பு சார்ந்த ஒரு விஷயமா மாறிடுது. அப்போ வரும்போது உங்களுக்கு அறிவியல், அப்புறம் ஆய்வு இது பற்றிய கல்விக்கான தேவைகள் இங்க மிக குறைவாக இருக்கு. அந்த சிந்தனை உருவாகும்போது உங்களுக்கு இந்த கல்வி முறைக்கான தேவையும் உருவாகும். ஏன்னா, இப்ப இங்க அடிப்படையிலே கல்வின்ற ஒரு தேவையே ஒரு பெரிய போராட்டத்துக்கு பிறகு தான் பலர் வந்து அடைஞ்சிருக்காங்க. கல்வி தேவையே அடைஞ்சிருக்கு பலர். அப்ப அப்படி இருக்கும்போது அவங்களோட கல்வின்றத நோக்கமே இன்னைக்கு வரைக்குமே ஒரு சாமானிய குடும்பத்துல பார்க்கும்போது ஒரு கல்வியில ஒரு இளங்கலை பட்டம் முடிக்கிறாருன்னா, அவர் ஒரு வேலை இந்த குடும்பத்தில இருந்து ஒரு பட்டதாரி வந்து ஒரு நல்ல வேலைக்கு போவாரு. அந்த குடும்பத்துடைய பொருளாதார முன்னேற்றம் அதிகமாகும் என்ற இதுல தான் கல்விய இவங்க பார்க்கிறாங்க. அப்ப இங்க வந்து ஃப்ரீடம் சொசைட்டி கிரியேட் ஆகும்போது, அதாவது ஒரு சுதந்திரமான ஒரு சமூகம் இங்க வந்து உருவாகும்போது, உங்களுக்கு வந்து தத்துவ மரபுகள் பற்றியும், ஆய்வுகள் பற்றியும் அதிகமான சிந்தனைகள் உருவாகும். அதை மீறியும் இங்கே பல தத்துவ அறிஞர்களும் மற்றும் அ ஆய்வாளர்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க சொற்பமான அளவுக்கு. அது வந்து பொது ஐரோப்பியா மாரி ஒரு பொது சமூகத்துல அவங்க இன்னுமே கலக்கல. அவங்க ஒரு தனி ஒரு பகுதியில இருக்கிற மாரி இருக்கும். நல்லது பார்ப்போம். இப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்மளுடைய சிந்தனை வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஆ அடிமைத்தனமா இருக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு தற்கொலைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்மளுடைய தத்துவ மரப வந்து முழுமையா கற்றுக்கொள்ள வாய்ப்புகளும் பெருசா அது குறித்த விழிப்புணர்வும் இல்லாத நிலையில, நம்ம வந்து நம்மளுடைய சிந்தனை அடிமைத்தனமா இருக்கு அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? இது எப்படி பார்க்கறது? இல்ல நம்மளுடைய சிந்தனை அடிமைத்தனமா இருக்குன்ற பார்வை. இது வந்து கேள்வியே கொஞ்சம் ஒரு வித்தியாசமா இருக்கு. நம்மளோட சிந்தனை அடிமைத்தனமா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படித்தானே இங்க இந்திய தத்துவ மரப பத்தி பேசும்போது என்ன சொல்றாங்க, இங்க இருக்கக்கூடிய அ செ நம்மளுடைய மக்கள் வந்து அடிமை சிந்தனை கொண்டவர்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறாங்களே.
இல்லை அப்படி இல்லை. அடிமை சிந்தனையோட விட இவங்க தான் சுயமரியாதை சிந்தனை அதிகமாக இருந்தது இவர்களுக்கு தான் சொல்லலாம். ஏன்னா இந்திய தத்துவ மரபுகள்ல பார்க்கும்போது நம்ம வந்து பலதரப்பட்ட சிந்தனைகள் இருந்திருக்கு. இப்ப நம்ம தொல்காப்பியர் எடுக்கும்போது அவர் வந்து முழுமையாக அறிவியல் சிந்தனைகளை தான் எடுத்துக்கிறாரு. அவர் வந்து உலகம் தோற்றத்துக்கு காரணமே வந்து பூதக்கூட்டு மயக்கம் தான் சொல்றாரு. அப்ப சொல்லும்போது உங்களுக்கு வந்து அஹ், இங்க ஒரு சுதந்திரமான மனநிலை தானே இருந்திருக்கு. நீங்க வந்து இப்ப நீங்க சொன்னீங்கல்ல தத்துவ மரபு கல்வி இன்னைக்கு உருவாகல அப்படின்னு ஒரு கேள்வி இதுக்கு முன்னாடி கேட்டிருந்தீங்க. ஆஹ் பண்டைய காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சுதந்திரமான இச்சமூகத்தில் வந்து தத்துவ கல்வி தான் அதிகமா இருந்திருக்கும் போல இருக்கு. அதுல நமக்கு கிடைக்கப்பெற்ற நூல்கள் அத்தனை இன்னைக்கு கிடைக்கக்கூடிய இலக்கியங்கள் ஆகட்டும் அல்ல நீதி நூல்கள் ஆகட்டும் அனைத்துமே தத்துவ அடிப்படையிலானதான. தமிழர்களுக்கு இயல்பாகவே ஒருவித தாழ்வு மனப்பான்மை இருக்கு. இத வந்து ஒரு அடிமை போக்கு. இதுல இருந்து மீள்வதற்கு நம்மளுடைய தமிழ் சிந்தனை மரபு, தத்துவ மரபு எப்படி வழிகாட்டுது? இல்ல இல்ல தமிழர்களுக்கு வந்து ஒரு வித தாழ்வு மனப்பான்மை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா பகுதியிலையும் அப்படி கிடையாது. நீங்க வந்து ஒரே ஒரு விஷயம் தான், அறியாமையில் இருப்பவர்கள்ட்ட தாழ்வு மனப்பான்மை இருக்கலாம். ஆனா தொடர்ந்து ஒரு அறிவு பயிற்சி தமிழ் சூழல்லையும் இருக்கு. இன்னைக்கு உங்களுக்கு வந்து அஹ், சைவ சமய சூழல்லையோ அல்லது வைணவ சமய சூழலையோ இந்த சமய பயிற்சி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் வந்து ஒரு நல்ல ஒரு உயர்வான ஒரு சிந்தனை மரபு இருக்கு. அப்ப அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி மக்களிடம் அப்படியான ஒரு சிந்தனை இருக்கலாம். அதுக்குதான் நாம என்ன சொல்றோம்னா தத்துவங்களும் மனிதனுக்கு அடிப்படை தத்துவம் தத்துவ பயிற்சியில இருந்துதான் கல்வியே உருவாகணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா நம்மளுடைய மரபு வழி கல்வியே இதைதான் போதிச்சிருக்கு. தத்துவ மரபுல இருந்துதான் கல்வி, தத்துவ மரபோட தொடர்புடையதுதான் கல்வி. ஆனா இங்க இதை யார் நமக்கு இப்படியான கருத்துக்களை நமக்கு திணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இதே தமிழர்களால் கொண்டாடப்படுகிற ஆகச்சிறந்த எழுத்தாளர்களும், ஆகச்சிறந்த மீடியாவுல வந்து புகழ் பெற்றவர்களும் தான் இப்படியான கருத்துக்களை திரும்ப திரும்ப நம்ம கிட்ட பேசுறாங்க. தமிழர்கள் வந்து அடிமை சிந்தனை கொண்டிருக்காங்க, தாழ்வு மனப்பான்மையில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது தமிழர்களுடைய தத்துவ மரபுங்கிறது ஒரு மதம் சார்ந்த ஒரு இறுக்கமான கட்டமைப்புக்குள்ள இருக்குது. அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை தான் அவங்க திரும்ப திரும்பவும் நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது என்னன்னா அவங்க பார்க்கிற பார்வை என்பது வேறு, நாம பார்க்கிற பார்வை என்பது வேறு. நாம வந்து இந்த சமூகத்துக்கு கல்வி கொடுக்கணும்னு நினைக்கிறோம். நாம சமூகத்துல இருந்து தள்ளி நின்று சமூகத்தை விமர்சிக்கணும்னு நினைக்கல. எல்லா காலத்திலயுமே சமூகத்தில இப்படியான சூழல் இருக்கதான் செய்யுது. அந்த சமூகத்துக்கு கல்வியை கொண்டு போய் சேர்ப்பது யாருன்னு இருக்குல்ல. நீங்க சமூகத்தை விமர்சிப்பது ரொம்ப சுலபம். ஆனா அந்த சமூகத்தை அறிவாக மாற்றி எடுப்பது என்பது ஒரு ஆகச்சிறந்த களப்பணி. இந்த களப்பணிக்கு இன்னைக்கு நீங்க சொன்ன எத்தனை பேர் தயாரா இருக்காங்க? அவங்க வந்து ஒரு அறிவு இயக்கம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு குறுகிய ஒரு வட்டத்தில் உள்ள ஒரு குறிப்பிட்ட நபர்களோட மட்டுமே அந்த விவாதங்களும், தர்க்கங்களும் நடந்துட்டு இருக்கு. நீங்க பொதுச்சூழலுக்கு வந்து, இல்ல பொது சமூகத்துல வந்து இத பற்றிய விவாதங்களுக்கோ, அல்லது வந்து பொது சமூகத்த இதுக்கு தயார்படுத்தவோ தயாரா இருக்கீங்களா? இல்ல. அப்ப இன்னைக்கு நாம வந்து சைவ சித்தாந்த கழகத்தின் மூலம் இது போன்ற கருத்துக்களையும் தத்துவ மரபையும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிச்சுட்டு வரோம். ஏன்னா அது வந்து நம்ம ஒரு ஒரு முயற்சியாவே எடுத்திருக்கோம். ஏன்னா சமூகத்துக்கு எடுத்துட்டு போய் சித்தாந்த கல்வி என்பது வந்து ஒரு அடிப்படை, சைவர்களுக்கு அடிப்படையானது அப்படின்றது வந்து நாம இன்னைக்கு சமூகத்துல கொண்டு போய் சேர்க்கிறோம். சித்தாந்தம் மட்டுமல்ல, திருக்குறள், மற்ற தமிழர்களுடைய நீதி நூல்கள், தமிழருடைய தத்துவ மரபு என்ன, தமிழருடைய அஹ், அறிவு இயக்கம் எவ்வளவு தூரம் எந்த காலத்திலிருந்து உருவானது, இது எல்லாமே வரலாற்றோடு நம்ம இன்றைய மாணவர்களுக்கும் இன்றைய இளைஞர்களுக்கும் நாம வந்து கற்பிச்சுட்டு தான் வரோம். அந்த வகையில நம்ம அந்த பணியை இன்னைக்கு கையில் எடுத்திருக்கோம். தமிழ் சிந்தனை மரபு குறித்து இதுவரை நாம் உரையாடினோம். இது தொடரும். இத்தோடு நிறைவு பெறாது. இன்னும் நிறைய கேள்விகள் இதிலிருந்து பிறக்கும். அந்த கேள்விகளுக்கும் நாம் தொடர்ந்து விடைகளை காண்போம். அதுவரை நன்றி, வணக்கம். நன்றி. இது ஒரு முக்கியமான ஒரு உரையாடல் தான். இந்த உரையாடல் கட்டாயம் ஒரு தமிழ் சமூகத்துல, தமிழ் மரபுல, ஏன்னா நீங்க இந்த கேள்விகள் கேட்டது வந்து உண்மையிலேயே ஒரு புதுமையான ஒரு கேள்விகள் தான், எல்லா கேள்விகளும். இந்த கேள்விகள் இன்னைக்கு அடிப்படையா என்னன்னா, இங்க பலரும் வந்து தமிழ் அப்படின்றதே ஒரு மிகைப்படுத்தி பெருமை மிகவாக தமிழர்கள் பேசுகிறார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டுல தான் இவங்க எல்லாருமே அதை கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதனால நம்ம தொடர்ந்து இதை பற்றி பேச வேண்டியிருக்கு. ஏன்னா தமிழ் பற்றி இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டு வராங்கன்னும் போது அந்த வியப்புல
இவர்கள் வந்து அதை பெருமையாகவோ அல்லது மிகைப்படுத்தியோ சொல்லக்கூடும். அதிலிருந்து அவங்க ஒரு கல்வி அறிவை பெறும்போது இவர்கள் வந்து தெளிவா அதை பற்றிய புரிதலோட பேசும்போது இது சரியாகும். ஆனா அது விமர்சனம் செய்யறவங்களுக்கு அது புரியல. நம்ம தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப நன்றி.